2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண கனடா வர விண்ணப்பித்த சர்வதேச ரசிகர்களில் பாதிக்கும் மேற்பட்டோரின் விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கனடா குடிவரவுத்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த மார்ச் இறுதி வரை பெறப்பட்ட 17,000 விண்ணப்பங்களில் 41% பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை போட்டிகளுக்காக கானா நாட்டு ரசிகர்களிடம் இருந்துதான் கனடாவுக்கு அதிக அளவிலான விசா விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. கானா ரசிகர்கள் சமர்ப்பித்த 1,725 விசா விண்ணப்பங்களில் வெறும் 11% குறைவான விண்ணப்பங்களே கனடா அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து ரசிகர்களின் விசா விண்ணப்பங்களில் 69% பேருக்கு கனடாவுக்குள் நுழைய அனுமதி கிடைத்துள்ளது. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, குரேசியா, நியூசிலாந்து போன்ற ETA பயண அனுமதி முறையை கொண்ட நாடுகளின் விண்ணப்பங்கள் 96% தடையின்றி ஏற்கப்பட்டுள்ளன. ஆனால் முறையான விசா தேவைப்படும் நாடுகளின் பட்டியலில் உள்ள இலங்கை, சிரியா மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளின் விண்ணப்பங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன. கனடா குடிவரவுத்துறை பாதுகாப்பு காரணங்களுக்காக விசா நடைமுறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளையும் கூடுதல் நிபந்தனைகளையும் விதித்தது இந்நிலைக்கு காரணமாகும்.